நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பரிவிரக்கமும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. அவையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதை புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆற்றல் அனைத்து கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரில் இம்மன்றாட்டை ஏற்றருளீர். இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே.
இந்த நன்றி திருப்பலியை 12 ஆண்டுகளாக என்னை காத்து வந்த இறைவனுக்கு நன்றியாக மற்றும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுடைய உடல்நலத்திற்காகவும் மேலும் எம் குடும்பத்தில் மறித்த ஆரோக்கியமேரி, ஏசப்பன், ராசாத்தி, தாமஸ், ஜெகநாதன், கல்யாணி ஆரோக்கியசாமி, நிர்மலா மேரி, பிரான்சிஸ், அருள்பணி ஜீவராஜ், சகோதரர் பிரசாத், சகோதரர் அஜித் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேரு பயன்களை முன்னிட்டல்ல, சொல்லக்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானே. நான் அருள் பணி உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உமோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாய் இராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்ட விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கி விடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். நான் ஓர் அறிவிலி போல் பேசிவிட்டேன். என்னை பாராட்டி இருக்க வேண்டிய நீங்களே என்னை அப்படி பேச வைத்து விட்டீர்கள். நான் ஒன்றுமில்லை. எனினும் அந்த மாபெரும் திருத்தூதர்களை விட எதிலும் குறைந்தவன் அல்ல. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
Alleluia, 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 Alleluia. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அவர் அருள் பொழிவு செய்துள்ளார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 35 முதல் 45 முடிய. ஜெபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது என் செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டு கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, முதலாக இன்று தனது முதல் நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் புதிய குரு ஆண்ட்ரூஸ் கிளிண்டன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக
வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு முறை ஒரு புதிய குருவானவர் நம்முடைய புதிய குரு கிண்டனை போல முதல் நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக தன்னுடைய பெற்றோரிடம் தயவு செய்து பெரிய ஆடம்பர கொண்டாட்டங்கள் எதுவும் வேண்டாம், மிகவும் எளிமையாக திருப்பலி கொடுத்தால் போதும் என்று தன்னுடைய பெற்றோரிடமும் பெரியவர்களிடமும் சொன்னாராம். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், முதல் நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுப்பது உங்கள் வேலை, நீங்கள் அது செய்யுங்க. எப்படி கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் உறவினர்கள் முடிவு செய்வோம். இருந்தால் இது நமது குடும்ப விழா, இது நமது குடும்பத்தின் கொண்டாட்டம் என்று சொன்னார்களாம். ஆனால் இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது இது ஒரு குடும்ப விழா அல்ல, ஒரு ஊரின் விழா போல இங்கே நடந்திருக்கின்றது. ஒரு சமூகத்தின் விழாவை போல இது நடக்கின்றது. இதுதான் உண்மையான கொண்டாட்டம். ஏனென்றால் ஒரு ஆண்டுக்கு முன்பாக அவர் யாக்குன் பட்டம் பெற்றதிலிருந்து அதிலும் சிறப்பாக நாட்களுக்கு முன்பாக குருவாக அழைப்பு செய்யப்பட்டதிலிருந்து அவர் மக்களுக்கு சொந்தமானவர், சமூகத்துக்கு சொந்தமானவர். ஆகவே இந்த கொண்டாட்டம் ஊர் மக்கள் இணைந்து சமூகம் இணைந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம், தொடர்ந்து கொண்டாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே மழை பெய்து கொண்டிருக்கின்றது. மரவிரை வேண்டுமா என்று தாஸ் கேட்ட பொழுது கண்டிப்பாக வேண்டும் என்று சொன்னாராகவே உங்களோடு குருத்துவத்தை பற்றியும் திரு அவையிலே குருவினுடைய நிலை என்ன என்பதையும் அருள்பணியாளருக்கும் இதை மக்களுக்கு இடையில் இருக்க வேண்டிய உறவு என்ன என்பதை பற்றி 2 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, பிரான்சிஸ் அசிசியார் ஒரு முறை நான் ஒரு வழியோரமாய் நடந்து செல்கின்ற பொழுது என் முன்னால் ஒரு வானதூதரும் ஒரு அருள்பணியாளரும் வந்தால் நான் முதலாவது அந்த அருள்பணியாளரை தான் வணங்குவேன். ஏனென்றால் வானதூதர் கடவுளின் பணியாளர், ஆனால் குருவோ கிறிஸ்துவை பிரசன்னப்படுத்துபவர் என்று கூறினாராம். அன்பார்ந்தவர்களே, ஆம், நம்முடைய புதிய குரு ஆண்டவருடைய பிரசன்னமாக, ஆண்டவரை நமக்கு பிரசன்னப்படுத்துகின்ற ஒருவராக இன்று நம்முன் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நாம் அவர் எப்படிப்பட்ட கடவுளை வெளிப்படுத்துகின்றார், எப்படிப்பட்ட இயேசுவை வெளிப்படுத்துகின்றார் என்று நாம் இங்கு தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு ஆங்கில கத்தோலிக்க குடும்ப நாளிதழில் அந்த அட்டை படத்தில் ஒரு முறை கருப்பு அங்கி அணிந்த, ஐரோப்பாவில் இருப்பது போல கருப்பு அங்கி அணிந்த, வெள்ளை காலர் அணிந்த அங்கியோடு ஒரு குருவானவர் கையில் ஒரு பிரீஃப் கேஸை பிடித்து கொண்டு வேகமாக நடக்கின்ற ஒரு பெரிய ஒரு புகைப்படம் இருந்தது. அதற்கு மேல் இவ்வாறு எழுதியிருந்தது, இஸ் priest a manager of God, or priest a manager of God. கேள்வி, அதாவது அருள்பணியாளர் கடவுளுடைய மேனேஜரா என்ற ஒரு கேள்வி. அந்த அட்டை படத்தின் இறுதியில் கடைசி ஒரு சிறிய ஒரு படம், ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய பாதங்களை கழுவுகின்ற படம். இந்த 2 படங்களையும் மையப்படுத்தி அந்த நாளிலே பல கட்டுரைகள் இருந்தன. அன்பார்ந்தவர்களே, அருள்பணியாளர் கடவுளுடைய மேனேஜரா என்று நாம் குருக்களுடைய பணிகளை நாம் தியானிக்கின்ற பொழுது அப்படித்தான் என்று தயவு செய்து சொல்கிறார்கள். ஆனால் தொடக்க காலத்திலே, தொடக்க திருவாவியின் பொழுது இயேசுவினுடைய சீடர்கள் அழைப்பை ஒரு பணிக்கான அழைப்பாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக மதமும் அரசியலும் ஒன்று பயணித்த சூழ்நிலையில் அது ஒரு நிர்வாகத்தினுடைய அழைப்பாக மாறிவிட்டது. இன்றும் கூட அவ்வாறு தான் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு முக்கியமாக
இந்த நற்செய்தி வாசித்தது போல அவர் சொல்கின்றார், செபதேவியின் மனைவியும் யாக்கோபும் யோவானும் ஆண்டவரிடம் அந்த கேள்வியை கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னது, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உலக மக்கள் அழைப்பை, அழைத்தலை, ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கையை ஒரு நிர்வாகத்தின் அழைப்பாக, பதவியின் அழைப்பாக, அதிகாரத்தை கொண்டு வாழ்கின்ற அழைப்பாக நினைக்கலாம். ஆனால் உங்கள் மத்தியிலே அவ்வாறு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு மிக ஆணித்தரமாக அன்று சொல்லிக் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, ஆகவே நம்முடைய புதிய குருவும் சரி, நம் அனைவரும் சரி, அழைப்பை பணிக்கான அழைப்பாக, பணிபுரிவதற்கான அழைப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே நாம் வாழ வேண்டும். ஆகையால் தான் சமீப காலத்திலே குரு என்று சொல்வதை தவிர்த்து விட்டு நாம் அருள் பணியாளர்கள் என்று நாம் தொடங்கி இருக்கின்றோம். இருந்தால் இதை அழைத்தல் பணிபுரிவதற்கு, மக்களோடு வாழ்ந்து மக்களுக்கு பணிபுரிவதற்கான அழைப்பு என்பதை நாம் உணர வேண்டும். இதுதான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மந்தையின் மனத்தை உணர்ந்த சீடர்களாக வாழ, குருக்கள் மந்தையின் மனம் தெரிந்தவர்களாக வாழ அழைக்கின்றார். அதாவது மக்களோடு வாழ்ந்து மக்களுக்கு பணிபுரிந்து பணிவிடை புரிந்து நாம் பணிவிடை புரிகின்ற மக்களாக வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களை, ஆகவே குருத்துவம் என்பது பணிவிடை புரிவதற்கு என்பதை நாம் இன்று உணர வேண்டும். அதை நாம் வாழ்வாக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குருக்களுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றும் இன்று உங்களோடு பயன்பட விரும்புகின்றேன். ஒரு முறை ஒரு பங்கு தந்தை தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். பங்கு தந்தையின் வாழ்க்கை. அவர் சொல்கிறார், முக்கியமாக ஈஸ்டர், கிறிஸ்துமஸ் என்ற அந்த பெரிய திருவிழா நாட்களில் அந்த இரவு திருப்பலியின் பொழுது ஆலயத்திற்கு சென்றோம் என்றால் இதே போல நல்ல அலங்காரங்கள், நல்ல பாடல் குழு பாடிக்கொண்டிருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். பங்கு தந்தை அங்கே திருப்பலி ஆற்றுவார். 3 மணி நேரம் மக்கள் அனைவரும், என் பெரிய பங்குகளில் 5000 10,000 கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருக்கும். அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ரசித்துக் கொண்டிருக்கும். அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அவர் சொல்கிறார், திருப்பலி முடிந்து விட்டது, அனைவரும் சென்று விட்டார்கள். அவரே தனியாக சென்று ஆலயத்தின் கதவுகளை மூடிவிட்டு நடந்து வருகின்றார். வருகின்ற வழியிலே மக்கள் கிறிஸ்துமஸ் பூசை முடிந்த பிறகு டீ காஃபி குடிச்சிட்டு தூக்கி போட்ட அந்த காலியான கப்புகளையும் வான வேடிக்கையில் இருந்த அந்த காகிதங்களையும், ஏன் ஒரு சில பெண்களின் கூந்தலிலிருந்து அந்த ஹேர் பின்னோடு விழுந்த அந்த மல்லிகை பூக்களையும் விதித்து கொண்டு தன்னுடைய அறைக்கு செல்கின்றார். கதவை திறப்பதற்கு கூட அவருக்கு சக்தி இல்லை, வலுவில்லை. கிறிஸ்துவன் சொல்கின்றார், பசி எடுக்கின்றது, கிச்சனுக்கு சென்று காஃபி போடலாம் என்று போகின்றார். பால சுடவைக்கு கூட அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஆகவே வெறும் தண்ணியை குடித்து விட்டு படுக்கைக்கு செல்கின்றார். அப்பொழுது ஒரு கேள்வி. சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் ஒரு கதாநாயகனை போல மக்கள் மத்தியில் நின்றேன். இப்பொழுது பால் சுடக்கை கூட வலுவில்லாத ஒரு தனிமையை உணர்கின்றேன். எது நிஜம்? அந்த புதிய குரு ஹீரோ இல்லையா, கதாநாயகர் என்று இந்த கதாநாயகர் என்ற உணர்வா, அல்லது தனிமையில் வாடுகின்ற அந்த உணர்வா? எது நிஜம்? அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஒரு பங்கு தந்தையின், ஒரு குருவின், பணியாளரின் வாழ்க்கையின் யதார்த்தம். நேரத்திலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் குருக்களை, முக்கியமாக பங்கு தந்தைகளை எவ்வாறு அன்பு செய்கின்றோம் என்று நாம் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஒரு ஆங்கில நாளிதழில் 19 days to let your parish priest know how you love them, அதாவது உங்களுடைய பங்கு தந்தைகளை, குருக்களை
நீங்கள் எவ்வாறு அன்பு செய்வீர்கள் என்று 19 வழிகளில் நாம் வெளிப்படுத்தலாம் என்று அதில் ஒரு சில கருத்துக்கள். முதலாவதாக, நீங்கள் உங்களுடைய குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அருட்பணியாளர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்ற பல நேரங்களிலே ஜெபம் பண்றது சாமியாருடைய வேலை இல்லையா? இதான் நினைக்கின்றோம். மருத்துவர்களும் உடல்நலம் இல்லாமல் போகலாம், மற்றவர்களுக்கும் நோய் வரலாம். அதே போன்று குருக்களுக்கும் பலவீனத்தின் காரணமாக, நோயின் காரணமாக அவர்கள் கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம். நேரங்களில் நாம் அவர்களுக்கு ஜெபிக்க அன்பார்ந்தவர்களை நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, அவர்களுடைய கொண்டாட்ட நாட்களை நாமும் அவர்களிலிருந்து கொண்டாடலாம். அவருடைய குறிப்பிட்ட நாளாக இருக்கலாம், பிறந்த நாளாக இருக்கலாம், பெயர் கொண்ட நாளாக இருக்கலாம். இந்த முக்கியமான நாட்களை நாம் நினைவுகூர்ந்து அவர்களை வாழ்த்துகின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது, நாம் அவர்களுடைய குறைபட்டு கொள்ளும் மக்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய குருக்களை நாம் அன்பு செய்யணும் என்பதும் வெளிப்படும். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களிலே ஆலயத்தில் பார்க்கும்போது லைட்டு எதுனால எரியவே இல்லை, இந்த மைக்கு இவ்வளோ நாளாக அவங்கள்ட்ட இருக்கு, டியூப் லைட் எரியவில்லை, ஆலயம் சுத்தமாக இல்லை என்று எப்பொழுதும் நாம் குருக்களை நாம் குறை சொல்லிருந்து அவருடைய குறைகளை மிகைப்படுத்தி நாம் வாழ்கின்றோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நாம் குருக்களுக்கு தேவையில்லாத வலுவையும் மன அழுத்தத்தையும் தருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நான்காவதாக, நாம் குருக்களை பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஃபாதர், அந்த மறையுரை நன்றாக இருந்தது, நீங்கள் திருப்பி கொடுக்கும் முறை அழகாக இருக்கின்றது, நீங்கள் பாடுகின்ற பாடல்கள் எங்களுக்கு கூடுதலாக இருக்கின்றது. நாம் குருக்களை அவ்வப்பொழுது பாராட்டுகின்ற பொழுது என் மக்கள் என்னோடு இருக்கின்றார்கள், தனியாக இல்லை என்ற உணர்வும் குருக்களுக்கு இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக நாம் புரணி சொல்வதை குறைக்கின்ற பொழுதும் குருக்களுக்கு நாம் தூண்டுதலான வாழ்க்கையை வாழ்வது. அவரும் நம்மை போல ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், அவரும் ஒரு பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர், அவரும் ஒரு சகோதரர்களுக்கு சகோதரராக பிறந்தவர், அவரும் நம்மை போல் சதையோடும் எலும்போடும் பிறந்த ஒரு மனிதர் என்று நாம் உணர்ந்து வாழ்கின்ற பொழுது அந்த குருக்களுடைய குறைகளை நாம் மிகைப்படுத்தாமல், தவறுகளை பற்றி நாம் புரணி பேசாமல் நாம் வாழ்கின்ற பொழுது குருக்களை நாம் அன்பு செய்கின்றோம் என்று நாம் உணர முடியும், அதை நாம் வாழ முடியும். அன்பார்ந்தவர்களாகவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே நம்முடைய புதிய குரு ஆண்ட்ரூஸ் கிழனுக்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய அழைத்தல் நம்முடைய அழைத்தல் வெறும் நிர்வாக பணிக்கு அல்ல, ஒரு மேனேஜராக வாழ்வதற்கு அல்ல, மாறாக மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுடைய மனம் தெரிந்து வாழ்ந்து பணிபுரிகின்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அதேவேளை நாம் நிலையினர் பொருட்களை அன்பு செய்ய, அவர்களுக்கு நம்முடைய அன்பை தாராளமாக கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்வோம். தொடர்ந்து திருப்பலியிலே ஆசிரியருக்காக மன்றாடுவோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை நம் ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் செவிசாய்த்திரளும். பரிவிரக்கத்தின் காரணமான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்திருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நீரும் கடவுளேவும் தீரும் முன்னே பண்டிகம் பலியாக கழித்தரும் நேரம் என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை
வாழ்வை திருமுன் தந்து நிம்மதி பெறுகின்றே. நீதி வாழ்வை இரவும் தந்து நிம்மதி பெறுகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நல்ல நன்மைக்காகவும் புனித சேவை நலனுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளாளர் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கியருளும். நான் ஒப்புக் கொடுக்கும் கலையின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதலாயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிக்கும் மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான படிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் இமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே எங்கள் ஆரோக்கிய தாயோடும் புனிதர்கள், வானதூதர்கள், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரிப்பதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலை ஆரித்த தாய் மற்ற புனித அனைவரோடும் இவர் உரிமை பெற்றுவதாக இவருடைய வேண்டுதலால் இவர்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக.
நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். அன்பு தந்தை இறைவா, இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஆரோக்கியமேரி, இயேசப்பன், ராஜாத்தி, தாமஸ், ஜெகநாதன், கல்யாணி, ஆரோக்கியசாமி, நிர்மலா மேரி, பிரான்சிஸ், அருள்பணி ஜீவராஜ், அருள் சகோதரர் பிரசாத், அருள் சகோதரர் அஜித் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவர்களும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பார்களாக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுணர்வு உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போது வழங்கக்கூடிய திவ்ய நற்கருணையானது தகுதி நிலையில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே. இந்த விழாவிற்காக பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கக்கூடும். பிரிந்த சபையார் மற்றும் வேற்று மதத்தினர் தயவு செய்து வாங்க வேண்டாம். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே குருக்கள் சிறப்பான விதத்தில் புதிய குருக்கள் 4 பேரும் உங்களுக்கு திவ்ய நற்கருணை வழங்குவார்கள். குருக்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும். தடையாத கனவாக எனில் உரையவாரா, தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் மறுவை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. Yeah.
நீங்காத மறையே நீ இணையான வாராய் கலையாத கனவாக எனில் உரைய புதிய சேர்ஸ் எல்லாம் ஒரு 1000 பேருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்பர்களே, நீங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சாப்பிடாம போகக்கூடாது. இல்லைங்களா? வெஹிக்கிள் அது ஒருவேளை வாகனம் இல்லை என்றாலும் உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுப்போம். கார்லாம் நிறையா இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு காரில் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும். தனியாக ஆட்டோ ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதனால் தயவு செய்து உணவு இருந்தாமல் நீங்கள் யாரும் செல்லக்கூடாது. சிறப்பான விதத்தில் அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய அன்னை ஞாபக துவக்கப்பள்ளி இந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அடுத்த நண்பர்களே, விருந்தின் போது வெளியூர்காரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துவிட்டு நம்முடைய ஊர் மக்கள் கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்டால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறார்கள். திருச்சியிலிருந்தும் பொள்ளாச்சியிலிருந்தும் மானமலையிலிருந்தும் இங்கே நிறைய மங்கமடத்தூரிலிருந்தும் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இடம் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மிக்கவர்களே, இப்போது புதிய குருவானவர் நன்றி செலுத்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்களுக்கு மற்றும் ஒரு சில நபருக்கும் பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படும். இது முடிந்தவுடனே பங்கு தந்தை, நம்முடைய முள்ளிப்பாடி பங்கு தந்தை அவருடைய சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்களுக்கு மட்டும் புதிய குருவானவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார். அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஊர் சார்பாக இங்கே இருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய குருக்களுக்கு மட்டும் பொன்னாடை போட்டு இருக்கிறார்கள். இப்போது புதிய குருவானவர் நன்றி உரையாற்ற வருகிறார். அனைவரும் எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, நன்னறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வின் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். 3 நிமிடங்களிலே என்னுடைய நன்றி உரையை முடித்து விடுவேன். இயேசுவிலும் தாய் அன்னை மரியிலும் வெள்ளை குதிரைக்கார சக்தி நிறைந்த புனித சந்தியாகப்பரிலும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீரின்றி அமையாது உலகு என்பது பழமொழி. இறைவா, நீரின்றி அமையாது என் வாழ்வு, இது எம்மொழி. நெஞ்சம் நிறைந்த நன்றி உள்ளத்தோடு நன்றி கூற உங்கள் முன் அருள் பணியாளர் ஆண்ட்ரூஸ் கிளிங்டன் ஜா. நல்லது எல்லாமே அவராலேயே. நன்மைகளின் நாயகனாம் இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். அருள் பணி வாழ்வுக்கு என்னை தேர்வு செய்த மேனாள் ஆயர், மதுரை மேனாள் பேராயர் மேதகு முனைவர் அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை அவர்களுக்கும், என்னை திண்டுக்கல் தல திரு அவைக்காக திருநிலைப்படுத்தி உடன் பயணிக்கும் பாசமிகு ஆயர் தாமஸ் பால்சாமி ஆண்டகை அவர்களுக்கும் நன்றியோடு அவர்களை நினைத்து பார்க்கின்றேன். என்னை திரு அவைக்காக தியாகம் செய்த எம் பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், அண்ணன்கள், அன்னிகள், தம்பிகள், தங்கைகள், பெரியப்பா பெரியம்மாக்கள், சித்தப்பாக்கள், சித்திகள், மாமாக்கள், அத்தைகள், தாத்தாக்கள், அம்மாச்சிகள், உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். என் மனதில் இறையழைத்தல் என்னும் விதையை ஊன்றிய எம்முடைய பாசமிகு தாத்தா அருள்பணி லாசர் சேசா மற்றும் என்னுடைய அன்பு சித்தப்பா, எங்கள் அப்பாவோட தம்பி ஓய் ஆரோக்கியதாஸ் எஸ்விடி அடிகளார், எங்களுடைய மண்ணுடைய மைந்தர் அவர்களையும் இப்பொழுது நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இன்றைய நாளிலே எனக்காக திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்த இறைவார்த்தை சபையின் மாநில அதிபர் பேரருள் தந்தை சாந்தராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது தந்தை அவர்களுக்கு என்னுடைய சித்தப்பா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இன்றைய நாளிலே எனக்காக இங்கு வந்து இந்த மலை கூட பார்க்காம அருமையான ஒரு மறையுரையாற்றிய அருள்பணி லாரன்ஸ் போஸ் தந்தை அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
என்றும் என்னோடு பயணிக்கும் நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை சகாயராஜ் அடிகளார் அவர்களுக்கும், நம்முடைய பாசமிகு பொருளாளர் தந்தை பேரருள் தந்தை சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் இப்பொழுது எம்முடைய சித்தப்பா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் மறை மாவட்ட அருள் பணியாளர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். எஸ்பிடி அருள் பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள். மற்றும் வெளியூர்களிலிருந்து தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள். அத்துணை தந்தையர்களுக்கும் எம்முடைய அருள் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய களப்பணியிலே அதிக வாய்ப்புகள் தந்து, அன்று நீ இப்படி இருக்கணும், இதை கற்றுக்கணும் அப்படி என்று எனக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை கற்றுத்தந்து என்னை உருவாக்கிய என் பாசத்திற்கும் அன்புக்குரிய அருள் பணியாளர் ஜான்சன் அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது தந்தை அவர்களுக்கு திருத்தொண்டு பணியிலே என்னை ஆன்மீகத்திலும் மற்ற எல்லா காரியங்களிலும் என்னை வழிநடத்திய தம்பி என்று பாசத்தோடு அழைத்து என்னை உருவாக்கிய மங்கமனத்து புனித சந்தியாகப்பர் திருத்தல அதிபர் தந்தையும் பங்கு தந்தையுமான பேரருள் பணி தாமஸ் ஜான் பீட்டர் அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது தந்தை அவர்களுக்கு என்னுடைய சித்தப்பா ஓய் ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகின்றார்கள். மேலும் எம்முடைய மங்கமனத்து ஊர் முக்கியஸ்தர்கள், அன்பியங்கள், மரியாயின் சேனையினர், இளைஞர்கள், புனித ஜேம்ஸ் ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த நன்றி திருப்பலியிலே என்னோடு கலந்து கொண்டு என்னை எப்பொழுதுமே ஊக்கப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, என்னுடைய இன்ப துன்ப நேரங்களிலே என்னோடு பயணிக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய வகுப்பு தோழர்கள், அருள் பணியாளர் அருளரசு, அருள் பணியாளர் அருளப்பன், அருள் பணியாளர் எங்கர்சன் ஆகிய இந்த மூவருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது புதிய தந்தையர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றது. ஆன்மீகத்திலே என்னை வளர்த்தெடுத்த, எப்பொழுதுமே ஐயாவு காலை என்று பாசத்தோடு அனைவராலும் அழைக்கப்படுகின்ற என் அன்பு தந்தை ஏவி ஆரோக்கியசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன். இன்றைய திருவழிபாடு நல்முறையில் நடைபெற பீட அலங்காரம், திருவழிபாட்டுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்து உதவிய எம் மண்ணின் அருள் சகோதரிகள், அருள் சகோதரி சாலினி, அருள் சகோதரி ஆரோக்கிய செல்வி மற்றும் உதவிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நல்லதொரு வரவேற்பு நல்கிய எம் செட்டியப்பட்டி ஊர் நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், இறை மக்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நன்றி திருப்பலி சிறப்பாக நடைபெற அழகான பாடல்களை மிக அழகாக பாடி நாம் ஜெபிப்பதற்கு உதவிய எம்முடைய அன்பு தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அடிகளார் அவர்களுடைய குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2 மாதங்களாக என்னோடு பயணித்து பல உதவிகளை செய்த என் அன்பு தம்பி அருள் சகோதரர் காட்சன் அவர்களுக்கும் மற்றும் என் அன்பு தம்பி இமான் அவர்களுக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்திற்கும் மேலாக இந்நன்றி திருப்பலியிலே மழை வந்துச்சு, இருந்தாலும் கூட வெளி ஊர்களிலிருந்து, மாவட்டங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டு எனக்காக இறைவேண்டல் செய்து என்னை வாழ்த்த இருக்கக்கூடிய அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வு நல்ல முறையிலே அமைவதற்கு தொடக்கம் முதல் இறுதி வரை திட்டமிட்டு வழிநடத்திய எம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை சூசை ஆரோக்கியதாஸ் மற்றும் எம்முடைய மண்ணின் மைந்தர் ஓய் ஆரோக்கியதாஸ் எஸ்பிடி அவர்களும் எம்முடைய குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நிகழ்வுகளை கலந்து கொண்டு எனக்காக ஜெபித்த பாசத்திற்குரிய ஐயா தேவசகாயம் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரேனும் நன்றி சொல்ல மறந்திருந்தால் என்னை மன்னிக்கவும். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக.
ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போது குருக்களோடு இருந்த சாமி ஃபாதர்ஸ் ப்ளீஸ் பெஸ்ட் இருக்காதீங்க. இவர் குரூப் போட்டோ எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஒரு போட்டோ நமக்கு கிடைக்காது. ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். 70 பேரை வந்துடுவோம். எடுத்துவோம். இதை கொஞ்சம் தள்ளிக்கலாம்.